பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற தேவ பிள்ளைகள் அனுதினமும் நாம் எவ்வாறு ஜெப ஜீவியத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக இன்று பார்க்கலாமா? முதலாவது, நம்முடைய வீட்டில் ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அனுதினமும் அந்த இடத்துல நாம் இருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது எல்லாரும் செய்வீங்க, ஆனால் ஒருவேளை யாரும் செய்யவில்லை என்றால் அந்த இடத்தை முன்குறித்து கொள்ளுங்க. அனுதினமும் அந்த இடத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக, நம்முடைய வீட்டில் முன் வாசல் அருகே நிலவூர் வைத்திருக்கிற முன் வாசல் தாழ்பால் போடுகிற இடத்துல நின்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வேதாகமத்தில் சொல்லுகிறது, உபாகமம் 28 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம் நம்முடைய வீட்டிற்கு உள்ள வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீட்டிற்கு வெளியே போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால் இந்த முன் வாசல் அருகே நின்று ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் உள்ளே ஜெபிக்கும் போது பாதுகாப்பு உண்டாகும். முன் வாசல் நிலை அருகே ஜெபிக்கும் போது விசேஷித்த பாதுகாப்பு என்னன்னா, நமக்கு எதிராய் தீய சக்திகள் நம்முடைய எல்லைகளில் நம்முடைய வீட்டுக்குள்ள வர முடியாதபடிக்கு நம்முடைய ஜெபம் அந்த எல்லைகளை பாதுகாக்கும். ஆகவே முன்வாசல் ஜெபம் மிகவும் முக்கியமானது. அடுத்து பார்க்கும்போது, உணவு சமைக்கிற அறையில், உணவுப் பொருட்களை வைத்திருக்கிற அறையில் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதாகமத்தில் அதே உபாகமம் 28 வாசிக்கிறோம் 5 உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் அந்த எல்லைகளில் ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படும், எந்த குறைவும் வராதபடி. சங்கீதம் 23 சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய எல்லைகளில் உண்மையாகவே கர்த்தர் கட்டளையிடுவார். உணவுக்கான தேவைகளை கர்த்தர் தருவார், மிகுதியானதை தருவார். மிகுதியானதை நம்மளுக்கு தேவைகளுக்கு போக மீதம் எடுக்கவும் உதவி செய்வார். அந்த ஆசீர்வாத ஜெபத்தை உணவு அறையில் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக, ஓய்வு எடுக்கும் அறையில், அதாவது நம்ம எந்த இடத்துல தூங்குறோமோ அந்த இடத்துலையும் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். சங்கீதம் 4 நம்ம வாசிக்கிறோம், சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதம் 4:8 நம்ம வாசிக்கிறோம். அந்த பாதுகாப்பு, நல்ல தூக்கத்தை கர்த்தர் நம்மளுக்கு தரணும். நம்ம நல்லா ஜெபித்துட்டு அந்த ஜெப அறைக்கு ஓய்வு எடுக்க போகும்போது கர்த்தர் நல்ல ஒரு அமைதியான தூக்கத்தையும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக பெண்கள், குடும்ப தலைவிகள் இந்த காரியங்களை அனுதினமும் செய்யும் போது நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் நிறைவேறும். அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த தீய சக்தியும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போது நம்ம எல்லைகளில் நம்முடைய குடும்பத்தின் நபர்கள் வெளியே போகும்போது வரும்போது விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகும். தேவ நோக்கமும் திட்டமும் நம்ம ஒவ்வொருவர் மேலும் நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Have a blessed day.